சித்ரா, என்ன பண்ண போறாளுங்க? கை நீட்டுங்க ஏஜய். நான் என்னமோ அதிநவீன டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த சொம்ப கழட்ட போறாங்கன்னு நினைச்சா இப்படி கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காளுங்க. வேதாளம் கூடவே சுத்துது. ஐயோ, இவளுங்க கொலவெறியோட ட்ரை பண்றத பார்த்தா சொம்ப கழட்டிடுவாளுங்களோ. இப்படி செஞ்சா ஹிட்லர் ஆபீஸ் போயிடுவாரே. நான் சவால்ல தோத்துருவனே. நோ ஹாசினி, ஆக்ஷன்ல இறங்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் எல்லாரும் அவரை போட்டு இப்படி நாசம் பண்றீங்க? ஏதோ விளையாட்டு பொம்மையை உருட்டுற மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கமும் வச்சு இழுத்துட்டு இருக்கீங்க. தள்ளிப்போங்க எல்லாரும். ஆமா, அவரு கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறமா பாத்துக்கலாம். ஏய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப பரிதாபம் வேற காட்டுறியா? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. இந்த சொம்ப கழட்டி ஆகணும். நான் ஆபீஸுக்கு போய் ஆகணும். ஆரம்பிங்க. ஓகே, கண்டினியூ. பிரைமரி ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. இனிமே அதிரடி ஆக்ஷன் தான். என்ன பண்ண போறீங்க? வெயிட், அது சொன்னா நீங்க பயப்படுவீங்க. மாயா, அக்கா, ஏஜியோட கண்ணு கட்ட. ஓகேக்கா. கண்ணுக்கும் சொம்புக்கும் என்ன சம்பந்தம்? டோன்ட் வரி ஏஜே. உங்க கண்கட்டை அவுக்கும் போது உங்க கையில இந்த சொம்பு இருக்காது. கையாவது இருக்குமா? டோன்ட் வரி, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, எல்லாம் பாத்துக்கிறோம். மாயா, நல்லா கட்ட. ஓகேக்கா. முருகா 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 முருகா. ஸ்டெப்ஸ் இருக்கு, மெதுவா. வாங்க. 2 3 4 5. மெதுவா மெதுவா. முடிஞ்சிருச்சு. நிறுத்து நிறுத்து. இதுக்கு இப்போ கண்ணை கட்டி இருக்கீங்க? கண்ணுக்கும் கையில இருக்க சொம்புக்கும் என்ன சம்பந்தம்? இதெல்லாம் நீ ஏன் கேக்குற? அதான் ஏஜே உன்னை ஆல்ரெடி வெளியே போ சொல்லிட்டாருல. போ, வெளியே போ. போ. ஏஜே, நீங்க வாங்க. வாங்க ஏஜே, எங்களை நம்பி வாங்க. வாங்க, பாத்து வாங்க, எல்லாம் சரி பண்ணிடலாம். என்ன பண்ண போறீங்க? 2 minutes பொறுத்துக்கோங்க ஏஜே, உங்களுக்கே தெரியும். முருகா 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 முருகா. சுடுது சுடுது. என்ன பண்றீங்க? சொல்லிட்டு பண்ணுங்க. சூடா இருக்கு. அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஆயிடுச்சு. பயமா இருக்கு. என்ன பண்றீங்க? கொஞ்சம் நேரம் அவ்வளவுதான். கட்டாது அவருங்களே. அப்ப எனக்கு பயமாவது இருக்காது. எனக்கு பயப்படாதீங்க ஏஜே, கொஞ்ச நேரம் அவ்வளவுதான். சுடுது சுடுது. கட்டாவுதுங்க. மாயா, கட்டாவுது. சூடா இருக்கு. கழட்றேன். ஓபன் பண்ணு. சூடா இருக்கு. கொஞ்சம் தான் இருங்க இருங்க, கழட்றேன்.
நீ கையில பீச்ல விக்கிற சோளமா எதுக்கு காட்டுறீங்க? ஐயோ ஐயோ சுடுது 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 சுடுது. கொஞ்சம் விட்டிருந்தா கைய கருக்கி இருப்பாங்கல்ல. நல்ல வேலை தீய வச்சும் பச உருகல. உங்களுக்கே எவ்வளவு பிடிவாதம். இன்னைக்கு முழுசா என் கூட இருங்களேன். இருந்தா சாயந்தரம் நானே கழட்டி விட்டுடுறேன். அப்ப நீதான் இதை மாட்டி விட்டியா? ஆமா சி இல்லையா, நான் எதுக்கு மாட்டி விடுறேன்? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். என்னையே சந்தேகப்படுறீங்க? எனக்கு சந்தேகம் எல்லாம் இல்ல, நீதான் இதை மாட்டி விட்டு லூஸ். நான் சொல்றத செய்யுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இல்லனா உங்க கை செத்துரும். செத்துருமா? என்ன வளர்ற? வளரல, இருங்க. ஏய், என்ன பண்ற? ஏய் ஏய், நீ ஏன் சிரிக்கிற? எலி கடிக்குது. அப்போ இது எலிதானா, பாம்பு இல்லையா? பாத்தீங்களா, சூடு தாங்க முடியாம எலியே மயங்கிடுச்சு. ஐயோ, எழுந்திரி எழுந்திரி. எழுந்திருச்சு. சிச்சிச்சோ, போ 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 போ. நீ போ. அதை தூக்கி போட வேண்டியதானே, அதை வச்சு கொஞ்சிட்டு இருக்கேன். லூஸ். சூடு தாங்க முடியாம எலியே அந்த நிலைமையில இருக்குன்னா சொம்புக்குள்ள இருக்கிற உங்க கை எந்த நிலைமையில இருக்கும் தெரியலையே. பாகுபலியில வர நாசர் கை மாதிரி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க கையும் அந்த எலி மாதிரி தான் ஆக போகுது. ஏய், என்ன சொல்ற? அதுக்குதான் சொல்றேன், இன்னைக்கு முழுக்க என் கூட இருக்கேன்னு சொல்லுங்க, நான் கழட்டி விட்டுறேன். சரி, இருந்து தொலைக்கிறேன். இப்ப கழட்டி விடு. சூப்பர். ஒரு நிமிஷம் இருங்க. கண்ணை மூடுங்க. ஏன் நீயும் கையை அடுப்புல வைக்க போறியா? நீங்க கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுங்க. Sub-Zero Solution. என்ன போட்டுட்டு இருக்க? தொழில் ரகசியம். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா, வெளிய வா சும்பே வெளிய வா. டிங் டிங் டகானா டங் டங் டகானா, வெளிய வா சும்பே வெளிய வா. மறுபடியும் கண்ணை மூடுங்க. அதையும் எடுக்கணும்ல, கண்ணை மூடுங்க. க்ளோஸ். இது வலது கையில. இதுக்கு வேற மந்திரம் இருக்கு. அஸ்கலக்கடி லாலா சுந்தரி கோலா குப்புற கொய்யா. நீ வாயா. என்ன பண்ண? எப்படி கை வெளியே வந்துச்சு? பாத்தீங்களா உங்க கைய எப்படி காப்பாத்துனேன்னு? இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க. எந்த காலத்திலயும் உங்களை காப்பாத்துறது இந்த ஹாசினியா தான் இருக்கும். எப்படியோ நீங்க இன்னைக்கு ஃபுல்லா என் கூட தான் இருக்க போறீங்க. நான் தான் சவால்ல ஜெயிக்க போறேன். யோ யோ ஹிட்லர், யோ ஹிட்லர், யோ 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 ஹிட்லர், யோ. இப்ப எதுக்கு ட்ரெஸ் பண்றீங்க? எங்க கிளம்புறீங்க? நான் ஆபீஸ் போறேன். ஆபீஸ்க்கா? இப்பதானே ஆபீஸ்க்கு போக மாட்டேன்னு சொன்னீங்க. ஏன் சொன்ன மாதிரியே நடந்துக்கணுமா என்ன? இது என்ன பேச்சு? நீங்க ஒத்துக்கிட்டதுனால தானே நான் சொம்ப எடுத்து விட்டேன். காரியம் முடிஞ்ச உடனே அப்படியே பல்ட்டி அடிக்கிறீங்க. இது நியாயமா? ஏய், என் கையில திருட்டுத்தனமா எனக்கு தெரியாம சொம்ப மாட்டி விட்ட ஒருத்தி எல்லாம் என்கிட்ட நியாய தர்மத்தை பத்தி பேசவே கூடாது. தள்ளு. நான் உங்களுக்கு அயோக்கிய சிகாமணியாவே இருந்துட்டு போறேன். நீங்க யோகிய மணி தானே? நீங்க மட்டும் கொடுத்த வாக்க மீறலாமா? காரியம் ஆகணும்னா கழுதை கால் கூட பிடிக்கலாம். அப்போ நான் கழுதையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது.
ஆனா நீ ஒரு பக்கா ஃப்ராட். ஏய் என்ன பண்ற? கழுத நீங்கள அதான் எட்டி உதைச்சேன். பைத்தியம் பிடிச்சிருக்கு உனக்கு. வாடி வே. நீங்க இன்னைக்கு ஆபீஸ் போனா எனக்கு வெறியே பிடிக்கும். உனக்கு என்ன பிடிச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் இன்னைக்கு ஆபீஸ் போய் ஆகணும். யூ நில்லையா ஹிட்லர். நீ ஒண்ணு நம்பர் சீட்டர் ஃப்ராட். தேங்க்யூ. நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. உன் மேல காக்கா பாத்ரூம் போயிரும். உங்க ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற ஃபுட்ல எல்லாம் புழு பிடிச்சிரும். சோத்தை எல்லாம் குப்பையில கொட்டிடுவீங்க. கஸ்டமர்ஸ் எல்லாம் மாறி மாறி காரி துப்புவாங்க. உன் ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப நன்றி. நடக்கிறப்போ விழுந்து உங்க மண்டை உடைஞ்சிரும். போறப்போ கார் பைக்ல மோதி பைக்கார உன்னை செருப்பால் அடிப்பான். வெரி குட், சூப்பர். அப்படியே நடக்கட்டும். அதுக்கு என்ன பண்றதுன்னு நான் பாக்குறேன். போகாதீங்க ஹிட்லர். நான் போயே ஆகணும். நான் சொல்லல, ஏன் சாவோ வேலையை காட்டுது. பேசாம இன்னைக்கு வீட்லயே இருங்க. வெறுங்காலாவது நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயே தீருவேன். என்னையா? ஏய் என்ன பண்ற? தள்ளி போ. என்ன விஜயகாந்த் மாதிரி கண்ணு உருட்டுனா நான் பயந்துருவேனா? இப்போ உனக்கு என்ன வேணும்? நீங்க என் கூட இருக்கணும். அதெல்லாம் நடக்காது. நான் ஆபீஸ் போயே ஆகணும். தள்ளு. எப்படி ராசா ஆபீஸ்க்கு போவீங்க? உங்களுக்கு ஃபீவர்னு ஆபீஸே கதி கலங்கி இருக்கு. இதுல எப்படி அங்க போவீங்க? பரவாயில்ல, நான் மரத்தடியில உட்கார்ந்து கூட நான் என் ரெஸ்டாரண்ட் நடத்துவேன். தள்ளு. இரு வரேன். என்ன மீறி நீங்க போக கூடாது. அப்படி போகணும்னா என் மேல காரை ஏத்திட்டு தான் போகணும். நல்ல விஷயம். உன் தொல்லை ஒழிஞ்சது. நானும் நிம்மதியா ஆபீஸுக்கு போலாம். ஒரே கல்ல ரெண்டு மாங்க. நீ அப்படியே இரு. உன் மேல காரை ஏத்தி ஆயுத பூஜை எலுமிச்ச மாதிரி நசுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பாத்தீங்களா, ஸ்டார்ட் ஆகலையே. ஐயோ, பாத்தீங்களா, என்ன பார்த்தா காருக்கே பயம். வாய மூடிட்டு உட்காந்துச்சுல. இந்த கார் பயந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். நான் கால் டாக்ஸி பிடிச்சு போயிடுறேன். யோ யோ ஹிட்லர், யோ நில்லையா? ஏய் அறிவு கட்ட முண்டம் சாவுகிறாக்கி. தோ வந்துட்ட தலைவா. டமுகடு பட் டமுகடு பட் தகடகடு தகடகடு டும்பா தக் தகடு டும்பா தக் அடும்பா தக் அடும் அடும்பா டும்பா மே ஐ கம் இன்? அடடா, என்ன ஒரு டிசைன். இந்த மாடல் Dress எங்க கிடைக்குது பாஸ்? என் புருஷனுக்கு வாங்கணும். சும்மா மறைக்காதீங்க. வாங்க, இத்தனை தடங்களுக்கு அப்புறம் ஆபீஸ்க்கு போவே கூடாது. வீட்டுக்கு போலாம் வாங்க. சான்ஸே இல்ல. நான் போற வழியில புது பேண்ட் ஷர்ட் வாங்கி போட்டுக்கிட்டு நான் ஆபீஸ் போவேனே தவிர நான் வீட்டுக்கு வர மாட்டேன். சீ. யோ யோ ஹிட்லர், யோ நில்லையா? ஹலோ ஜிபி டிராவல்ஸ். நான் ஏஜே பேசுறேன். நீ வீட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி உடனே வாங்க. சரி. சாமி தர்மம் பண்ணுங்க சாமி. தர்மம் பண்ணுங்க சாமி. கோவிலுக்கு போறோம், கொஞ்சம் தர்மம் பண்ணுங்க சாமி. தர்மம் பண்ணுங்க சாமி. தர்மம் பண்ணுங்க சாமி. சிரிச்சிட்டீங்க? ஹே ஹிட்லர் சிரிச்சிட்டாரு. ஏய், உங்க கையில சொம்ப மாட்டினதை நினைச்சு தானே சிரிக்கிறீங்க? என்ன பார்த்தா மட்டும் ஏன் உருன்னு ஆவறீங்க? வாங்க உள்ள போலாம். ஏய் நான் ஒன்னும் சிரிக்கல. நீ உன் வேலையை பாரு. உள்ள போ. சும்மா நடிக்காதீங்க. மனசுக்குள்ள சிரிக்கிறது, வெளியே நடிக்கிறது. உங்க வேஷம் கலைஞ்சிருச்சு. உள்ள போங்க. உள்ள போணுமா? போறேன். அப்படி வாங்க வழிக்கு. பாரு, காருக்குள்ள போறேன். ஓகேவா? சந்தோஷமா? யோ ஹிட்லர், யோ ஹிட்லர் நில்லையா? தர்மம் பண்ணுங்க மகாராணி. இந்த சொம்பால தானே எனக்கு பிரச்சனை. கொடுங்க, அதை உடைச்சிடுறேன். கொடுங்க 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 அதை. வாயா ஓடி போயிடலாம். வாயா சொம்பு மண்டையா. என்ன
என்ன பண்ணியும் இந்த ஹிட்லர் வெளியே போறதை தடுக்கவே முடியலையே. செம்ப கையில மாட்டி விடுறதுக்கு பதிலா தலையில மாட்டி விட்டுருக்கணும். கொய்யால வீட்டுக்கு வெளியே ஒரு அடி கூட எடுத்து வச்சிருக்க மாட்டாரு. ஐயோ, மறந்துட்டானே நினைச்சேன், மறுபடியும் ஆரம்பிச்சுட்டானே. ஐயோ, எப்படி சமாளிக்கிறது? ஹலோ, இனிமேல் என்ன எவிடன்ஸ் கேட்க மாட்டேன்னு கூத்தடிக்க ஆரம்பிச்சிட்டியா? இல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணாலும் எனக்கு தெரியும். எவிடன்ஸ் தேடுறதுக்கு ஒன்று அனுப்புனா நீ ஏஜேவோட சேர்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்க. இதுக்கு தான் நீ அங்கே போனியா? சும்மா தேவையில்லாம பேசாத. எவிடன்ஸ்னு அதை நான் தேடிட்டு தான் இருக்கேன். இப்போ ஹிட்லரை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு எதுக்கு இவ்வளோ அவசரப்படுற? ஓய், என்ன திடீர்னு யோகியம் வேஷம் போடுற? நான் மட்டும் அவசரப்பட்டேன். தாலி கட்டின கையோட ஏஜேவை ஜெயிலில் போட போலீஸ் ஸ்டேஷன் போனவ தானே நீ. அதே ஏஜேவை நிரந்தரமாக ஜெயிலுக்கு அனுப்பதான் நான் ஒன்று அனுப்பினேன். 2 பேரோட நோக்கமும் ஏஜேவை கம்பி எண்ணெய் வைக்கிறது தான். என் தங்கச்சி பிரவலியை கொலை பண்ண ஏஜேவை தூக்கி ஜெயிலில் வைக்க ஒன்னா அனுப்புனா நீ அந்த கொலைகாரனோட சேர்ந்து கப்பல்ஸ் பார்ட்டியில் கூத்தடிச்சிருக்கியா? எப்படி 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 அவன் உன்னை நினைச்சிட்டு பலூன் ஊதுவானா? அவன் பெஸ்ட் கப்பல்னு ஜெயிச்சிருவானா? ஏ என்ன நான் வந்து அச்சதை போடுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? நீ என்ன மாயாஜாலம் பண்ணாலும் எனக்கு தெரியும். நான் அவனுக்கு தண்டனை வாங்கி தர பிளான் பண்ணா நீ அவன் கூட குடும்பம் நடத்த பிளான் பண்ணிட்டு இருக்கியா? ஓம் போதைக்கு நான் ஊர்காவா? நான் ஒன்றும் அப்படி இல்லை. நானும் எவ்வளவோ தேடியும் அந்த எவிடன்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. வீடு ஃபுல்லா தேடியும் எங்க இருக்குன்னே தெரியல. ஏய், எவிடன்ஸ் தேடுறியா இல்ல ஏஜே கிட்ட உன் லவ் சொல்ல இடம் தேடுறியா? அது என்ன சொல்ற? என்ன சந்தேகப்படாத, இந்த ஹாசினி சொல்ல மாற மாட்டா. நான் எவிடன்ஸை தான் தேடிட்டு இருக்கேன். அப்படியா? இதை நான் நம்ப சொல்றேன். சரி, நான் ஒரு ரூட்டுக்கே வரேன். நீ ஒன்னும் எனக்கு எவிடன்ஸ் எடுத்து தரவே வேணாம். உடனே அந்த வீட்டை விட்டு வெளில வந்துரு. புடிச்சிட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? உன் கூட ஆர்கியூ பண்ணி ஒன்னு ஆதாரம் எடுத்துக்கூடுன்னு சொல்லி எனக்கு தேவையே இல்லை. நான் உன் புத்தியை நம்பி எவிடன்ஸ் எடுக்க ஒன்னு அனுப்பவே இல்லை. உன் நைனாவோட உசுர அடமான வச்சு ஒன்னு அமைச்சிருக்கேன். புரியுதா? நீ எனக்கு ஆதாரம் கொடுக்கலன்னா உங்க அப்பா எப்படி செத்தாங்கிற ஆதாரம் உனக்கு கிடைக்காது. ஏய், எங்க அப்பாக்கு ஏதாவது ஆச்சு? ஏய், வாய மூடு. என்னையே மிரட்டுறியா? நீ அடங்க மாட்ட. இப்ப நான் சொல்ற இடத்துக்கு நீ வர. எதுக்கு? சில பேருக்குலாம் போன்ல சொன்னா புத்தியில ஏறாது. நேர்ல கூட்டு வந்து வேப்பல்ல வச்சு பூஜை பண்ணோன்னு வை, கரெக்டா புரியும். நான் சொன்னபடி வா. நீ கரெக்ட் டைம்க்கு வரலனா உங்க அப்பனை தேடி எங்க ஆளுங்க ஃபாஸ்டா போயிடுவாங்க. இல்ல இல்ல சித்ரா, அது அப்படி இல்ல. யார் பேசிட்டு இருக்கா? சரி, நான் எங்க வரணும்? ஓகே, குட். அட்ரஸ் நோட் பண்ணிக்கோ. சரி, வரேன். ஏன் பதட்டமா போறா? போன்ல யாரு? எங்கேயோ வரேன்னு சொல்றா. என்ன காரணமா இருக்கும்? இவ்வளவு பயப்படுறானா? இவ ஏதோ தப்பு செஞ்சிருக்கா. வெளியில ஏதாவது திருடிட்டாளா? நோ, இந்த ஹாஸ்னி வெளியே திருடுறவல்ல, உள்ளதான் திருட போறா. என்னக்கா சொல்றீங்க? ஆமா, ஆரம்பத்துல இருந்தே அவன் நடவடிக்கை சரியில்லை. ஏமாத்தி தாலி கட்டிட்டாருன்னு ஏஜே மேல படிய போட்டுட்டு அதே ஏஜே கிட்ட குழையறானா, ஏதோ ஒரு மேட்டர் இருக்கு. அவ
ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்றான். அதுக்கும் இப்ப வந்த போனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? நிச்சயமா இருக்கும். அந்த ஹாசினி இப்ப எங்க போறான்னு கண்டுபிடிச்சா எல்லா உண்மையும் வெளியே வந்துரும். வாங்க அவளை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு அவளுக்கு முடிவு கட்டலாம். கம்.